கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி எடுக்க வேண்டியது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். என்னன்னா என் சிஸ்டருக்கு வந்து இன்றைக்கி குழந்தை பிறக்க போகுது. அதோட விளாக் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 3:30க்கே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அவளை வந்து 6 o'clock வந்துட்டு தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நம்ம சரி அவளை வந்துட்டு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சீக்கிரமாகவே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் 6 o'clockங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9-10 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. இங்கே வேற நான் வீடியோ எடுத்த பிறகு வாய்ஸ் தரனால சர்ச்சில் சவுண்டெல்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி லேட் ஆகுறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். அப்புறம் பார்த்தா அதுக்குள்ளே அவளை அங்கே தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரமாக நாங்கள் கரெக்டாக உள்ளே போனது அவள் ரொம்ப அழுக. ஏன்னா சின்ன ஒரு வலி கூட தாங்க மாட்டா. ஆனால் இவ்வளோ பெரிய வலி எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு அவங்க சைன் எல்லாமே வாங்கிட்டு அவள் என்ன சொல்கிறது, அவள் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு கூட்டு போகிறாங்க. சீரியஸாக எப்படி தான் இந்த பிரசவ வலியெல்லாம் தாங்குறாங்கன்னு தெரியல. அவளை உள்ளே கூட்டு போனதும் நாங்கள் என்ன சொல்ல, எங்களுக்கு கை கால்லாம் அப்படி நடுங்குது. அவளுக்கு எப்படி இருந்திருக்குன்னு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவள் அவ்வளோ அழுன்னு அழுதுட்டு இருந்தா. ட்ரெஸ்ஸு போடும்போது அழுகுறா, அப்போ ரெட்டை ஜடை போடும்போது அழுகுறா. ஒரு வழியாக வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டு போனதும் நாங்கள் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தை பிறந்துருச்சு. டைம் எவ்வளோ? He's so excited. ரெடி ஆயிட்டா? இல்ல, ஃபர்ஸ்ட் டவல் வாங்கிட்டு போயிருவாங்க, அப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க தொடச்சிட்டு. தலை தலையை இப்படி பிடிச்சி கழுத்தோட தாங்கி இடுப்பு. தங்கச்சி பையன் தூக்கி குழந்தைய தூக்கி எனக்கு லட்டு 3 மாசத்துல இந்த பேர் தூக்குனா எனக்கு தூக்க தெரியாது. பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி அந்த பேர் பச்சை அழுகாதடி. சரிடி அழுகாதே. ஒரு வழியா குழந்தை பிறந்துருச்சு. கம்பி ஆடணும். ஹாய் காய்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் எடுத்துகிட்டு இருக்க ஒரு கிளிப். நேற்று நைட்டே நம்ம வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சோம். ஒரு வழியாக நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறந்துருச்சு. என்ன சொல்கிறது, அவ்வளோ அவள் வந்துட்டு சின்னதாக ஏதாவது ஒரு கீரல், ஒரு டைம் அவளுக்கும் அவள் சிஸ்டருக்கும் சண்டே கை வந்து இப்படி முடிஞ்சிருச்சு. அதுக்கே அவள் அவ்வளோ அழுக இருந்துருந்தா. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து கூப்பிட்டு போகும்போது ஐயோ தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக போங்க. ஏன்னா அது குன்னூர் ஹாஸ்பிட்டல்னால நமக்கு வந்துட்டு இப்படினால மேடாக தான் இருக்குமா. டக்குன்னு வரும்போது வயிறு ரொம்ப ஒரு மாதிரி அவ்வளோ வலிக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதை பார்க்கும்போது நமக்கே ஆல்ரெடி என் அக்காலாம் வந்து குழந்தை பெற்றிருக்கா. ஆனால் அவளுக்கே வந்துட்டு
அவ்வளோ ஒரு என்ன சொல்றது எனக்கு நான் வந்து உள்ள இருக்கும்போது இன்னொரு தங்கச்சி தாண்டி வெளியே இருந்தான். ஆனா அப்ப அவளுக்கு வந்து இருந்த என்னவோ எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எனக்கு எப்படின்னா எனக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ இதா இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து மயக்கத்துல இருக்கனால இன்னும் அந்த வலி வந்து தெரியல. மயக்கம் தெளியத்தான் வந்துட்டு அவளுக்கு வந்து வலி வந்து இன்னுமே தெரியுமே. ஆனா வந்துட்டு நாங்க அது ஃபுல்லாமே ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா சரி குழந்தைய பாக்குற இதுல வந்துட்டு அவளையே பார்த்துட்டு இருந்தோம். அவ வந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா மயக்கத்துல தான் இருந்தா. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 7:00 வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து ரொம்ப நேரமா வந்து அங்க இல்ல. அப்ப நம்ம ஒரு 5:00 6:00 நம்ம கிளம்பி பார்த்தீங்கன்னா எங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் இப்ப காலையில பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நியூ இயர். நம்ம வந்து இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறோம். நான் வந்து அவளுக்கு செக்ஷன் பண்ணாங்களா, நார்மல் டெலிவரியா அதெல்லாமே வந்து பார்க்குறோம். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையன் பிறந்திருக்கு. அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்குமே பொட்ட புள்ள தான். இவளுக்கு தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம் பையன் தான் சரி அதே மாதிரியே நல்லபடியா வந்து பையன் வந்து பிறந்துச்சு. ஸோ இந்த வேலை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் நான் உங்களை ரீமீட் பண்றேன். பாய். அன்ஷா அன்ஷா வேற எல்லாம் பார்க்கவே இல்லை. இல்லை அன்ஷாவை நீங்க வந்து நியூ இயரோட ஃபர்ஸ்ட் விளாக்ல பார்ப்பீங்க. பாய்.